ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இயேசுவோட உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம தியானித்தோம் சுவிசேஷத்தினோட ஒரு பகுதியாக. அப்படி இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்தல் பின்பு நடந்த காரியங்கள், பேசின வார்த்தைகளை குறித்து தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறத பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நம்முடைய புரிதலில் முக்கியமான காரியங்களை மிஸ் பண்ணிவிட்டு, அதாவது கோர் பிரின்சிபல்ஸ் அல்லது கோர் டாக்ட்ரின்ஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறித்த அடிப்படை உபதேசங்களை நம்ம விட்டுட்டு நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, நமக்கு எது எளிதாக இருக்கோ அங்கே பிடிச்சிக்கிட்டோம். அதனால் வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பேச போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தேவன் சொல்லும் பொழுது, என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். ஸோ பிதாவின் வாக்குத்தத்தங்களை நம்ம தியானித்தோம். அடுத்து இயேசு பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்னெல்லாம் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தியானிச்சுட்டு இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக தேற்றரவாளன் அப்படிங்கிற ஒரு பதத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி இன்னொரு காரியம், இயேசு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே யோவான் 14வது அதிகாரம் 26 முதல் 28 வசனங்கள். அங்கே தேற்றரவாளன் சொன்ன அந்த பகுதியிலேயே இன்னொரு காரியத்தை சொல்கிறார். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 2 காரியத்தை சொல்கிறார். தேற்றரவாளன் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு போதிப்பார். எதை போதிப்பார் அப்படின்னா, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், நான் உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுவார். இந்த 2 காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம் பாருங்களேன். அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிற அந்த வாழ்க்கை மட்டுமே ஒரு வெற்றியில் வாழ்க்கையாக அமையும். உணர்ச்சி வசப்படுதலினாலோ இல்லை நாம் என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதனால் ஆப்ரேட் ஆகிறதுனாலையோ நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இன்று வேதத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதில் நேரத்தை செலவிடுவதற்கும் ஆர்வம் இல்லை. ஆனால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை நம்ம செய்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறத ஆவியானவர்னு பல முறை நம்ம சொல்லிடுறோம். அந்த ஃபீல் பண்ணுற எல்லா விஷயமும் இது ஆவியானவரா, இல்லை இது என்னுடைய சுயமா, இல்லை இது பிசாசினுடைய ஒரு தூண்டுதலா, இந்த எல்லா காரியத்தையும் நம்ம ஏன் டிசர்ன் பண்ணுறதில்லை, ஏன் ஆவியை நம்ம சோதித்து அறியறதில்லை, ஏன் நம்ம பகுத்து அறியறதில்லைன்னா ஒரே காரணம், நமக்கு உரைகள் எதனோடு சேர்ந்து பகுத்தறியணுங்கிற அடிப்படை நமக்கு தெரியல. எது ஒரிஜினல்னு தெரிஞ்சால் தானே பிரதர் நம்மகிட்ட இருக்கிறது டூப்ளிகேட்டானு கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த பகுத்து அறியக்கூடியதுக்கு உரைகளாக இருக்கக்கூடியது வேதம். இந்த வேதத்தின் வழியாகத்தான் ஆவியானவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். சரி, அதையும் தாண்டி இந்த வேதத்தை குறித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை நமக்கு போதிக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, எப்படி போதிக்கிறார்? முதல்ல அவர் யாருக்கெல்லாம் போதிச்சார்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த இயேசுவானவர் பல முறை ஓமைகளெல்லாம் சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா சீஷர்களாக வந்துட்டு, அப்புறம் என்ன சொன்னீங்க, ஒன்றும் புரியலை அப்படிமா. ஏப்பா உங்களுக்கு இவ்வளோ புரியலையாப்பா அப்படின்னு பல முறை கேட்குற லெவலில் நம்ம ஆட்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. இன்னும் அவர் ஏதாவது ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் கல்வாரி, மரணம் அப்படிங்க பேசிகிட்டு இருப்பார். இவனுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கம் திரும்பிட்டு அப்புறம் மாப்பிள்ளை யாரா உள்துறை மந்திரி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் ஒன்று, நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியலை. ஆனால் இதே அப்போஸ்தலர்கள் தான் அப்படியே நீங்கள் கொஞ்சம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி மாறிட்டாங்க. என்ன மாறிட்டாங்க? அப்போது இருந்தது தேற்றரவாளன், இயேசுவாகிய தேற்றரவாளன். இப்போது பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உள்ளுக்குள்ளே வந்த உடனே இயேசுவானவர் சொன்ன வசனத்துக்கெல்லாம் வியாக்கியானம் இவங்களுக்கு தானாக வருது. அப்போது யார் சொல்லி கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, he energize our hearts and minds to know the word of God, to understand the word of God. பரிசுத்த ஆவியானவரின் அடிப்படை குணாதிசயம் அல்லது இந்த அடிப்படை கேரக்டர் என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் வசனத்தை கற்றுக்கொள்ள வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரோட அடிப்படையான ஒரு காரியம். அதையும் அவர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, எழுதுனது அவர் தானே,
எழுதினவங்ககிட்ட தான் நம்ம கேட்க முடியும் பிரதர். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறவனை விட அந்த புத்தகத்தை எழுதினவர்கிட்ட போயிட்டு என்ன அர்த்தத்தில் எழுதினு கேட்டால் வாசிக்கிறவன் 1000 விளக்கம் சொல்லுவான். ஆனால் எழுதினவர்கிட்ட போய் கேட்டால் அவர் அதில் இருக்கிற விளக்கம், எதற்காக எழுதினேன், ஆத்தர் இன்டெண்டட் மீனிங், அதை அவர் சொல்லுவார். ஆடியன்ஸ் இம்ப்யூட்டட் மீனிங் இல்லை. நம்ம ஒவ்வொரு வசனத்தை எடுத்து இந்த ஆங்கரில் சட்டையை தொங்க விடுற மாதிரி நம்ம எதையாவது தூக்கிட்டு வந்து டக்குன்னு அந்த வசனத்தில் சொருவி அதை அப்படியே விளக்கிடுவோம். அது செட் ஆகாது. அப்போ யார் விளக்குவா? பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவருடைய தலையாய ரோல், த ஃபர்ஸ்ட் ரோல் அல்லது கீ ரோல் என்னென்னா வசனத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டாரு. வசனத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டா இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்? எது வந்தாலும் he will discern against the word of God. வசனத்துக்கு ஒத்து பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் 2 தீமோத்தி 3:16 எப்படி சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. உன் கையில் இருக்கிற மொத்த பைபிளோட கண்ட்ரோலர், ஆத்தர், கவர்னர், ஓவர்சீர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்போ அதில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா அவரை மாதிரி சொல்லித்தரதுக்கு நமக்கு ஆளே இல்லை. சரி, நான் அதையும் தாண்டி 2 பேதுரு 1 ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் வளர்க்குறார். 17 பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் மறுரூப மலையில் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை பார்க்குறாங்க. வேறு யாருமே அந்த மாதிரி பார்த்தது இல்லை. பார்த்த உடனே, அதாவது கிறிஸ்து தேவகுமாரன்கிறதுல கொஞ்சம் புரிதல் இருந்தாலும் தத்ரூபமாக பார்த்த உடனே ஆண்டவரே டென்ட்டை போட்டுடலாமா அப்படின்னு நம்ம பேதுரு கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்த பேதுரு, இது எப்போ அந்த பழைய காலம் தேட்சரவாளனைய பரிசுத்தாவியனர் அவங்களுக்குள்ளே இல்லாத நேரம். என்ன சொன்னாலும் புரியல ஆண்டவரே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆண்டவரே, அர்த்தம் என்ன ஆண்டவரேன்னு அப்புறமா கேட்குறது தனியாக கூட்டு போயிட்டு. ஆனால் இப்போ புதிய இந்த காலகட்டத்துக்குள்ள வந்த உடனே அதே பேதுரு 2 பேதுரு 1 எழுதினார். என்ன எழுதினார்னா, அப்படி முன்னால் படித்து பார்த்தீங்கன்னா அவரோட மகிமையின் பிரகாசத்தை நாங்கள் பார்த்தோம், அதை கண்டோம், நாங்கள் கேட்டோம். ஆனால் நாங்கள் கண்டதை விட, நாங்கள் பார்த்ததை விட, தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் கேட்டதை விட அதிக உறுதியானது என்னதுன்னு கேட்டால் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நான் என்ன பார்க்குறேன், நான் என்ன கேட்குறேன், என் காது தான் கேட்டுச்சு, என் கண்ணு தான் பார்த்துச்சு. ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவினால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வசனமே. ஏன்னா அதில் கீழே படித்து பார்த்தீங்கன்னா 21 பேதுரு சொல்கிறாரு, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வசனத்தை எழுதினது யார் அப்படின்னா மனுஷன் எழுதலை, பரிசுத்த ஆவியினாலே அவரால் ஏவப்பட்டு பேசினார், இன்ஸ்பயர்டு பை த ஹோலி ஸ்பிரிட். அதனால தான் இது தெரிஞ்சிருச்சுன்னா, இது பரிசுத்த ஆவியினர் எழுதின வார்த்தை பார்த்தீங்களா, இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட யாராவது யார்ட்ட பரிசுத்த ஆவியினர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓ அவர் சொன்னாரா, கொஞ்சம் காட்டு, அவர் யார்கிட்ட என்ன கம்பேர் பண்ணி பார்க்கலாம்ல. பார்த்துட்டா, எப்பா நீ சொன்னது ரேமா, இங்கே எழுதியிருக்கிறது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை, உரைக்கப்பட்ட வார்த்தை, என்னப்பா ரெண்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அவர்கிட்ட கேட்டால் நான் நேற்று மின்னும் மாறாதவருங்கிறாரு, வார்த்தை மட்டும் மாறிட்டுருக்கு, எப்படிப்பா அப்படின்னு கேட்டால் அங்கே நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு எது அடிப்படையில் தெரியணும்? எழுதப்பட்ட வார்த்தை, அதனோட அடிப்படை நமக்கு தெரியணும். ஐ ஆம் தட் ஐ ஆம், மாறாத தேவன். எழுதப்பட்ட வார்த்தையும் உரைக்கப்பட்ட வார்த்தையும் அலைனாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு எனக்கும் எழுதப்பட்ட வார்த்தை தெரியணும். அதை சொல்லி கொடுக்கறது எழுதிய பரிசுத்த ஆவியானவர். ஒரு முறை ஒரு பர்சன் அப்படி சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த பைபிளோட எடுத்துகிட்டு புல்பிட்டில் நின்று சொல்கிறாரு. பைபிளை எடுத்துகிட்டு அப்படி தூக்கி புல்பிட்டில் திருப்பி போட்டு சொன்னார், இதை எழுதினது மனிதன், ஆனால் எனக்குள் தேவன் இருக்கிறார், நான் சொல்கிறத கேளுங்கிறார். இதுக்கு ஒரு கூட்டம் கைத்தட்டுது. இதை எழுதுனது மனிதனா, இதை எழுத சொன்ன தேவனே எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் சொல்கிறத கேளுங்கிறாரு. இப்படி தான் ஒரு சில கல்ட்டு குரூப் ஆரம்பிச்சுது. இந்த பைபிளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 2 3 புக்கை ஆட் பண்ணி ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு மாதிரி போயிட்டாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை, ஒரு சகோதரி என்கிட்ட வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. சரி சிஸ்டர், ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல, என்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே சொல்லும் பொழுது அதை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க? அதாவது என்ன அர்த்தம்னா, எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, கடவுள் சொல்கிறத நான் சொல்கிறேன், நீ யாரா மனுஷன் வேண்டான்னு சொல்கிறதுக்கு, தப்புன்னு சொல்கிறதுக்கு? உடனே எனக்கு சின்ன டவுட்டு, உங்கள்கிட்ட சொன்ன கடவுள், உங்கள்கிட்ட சொன்ன பரிசுத்த ஆவியானவர் ஏன் சிஸ்டர் என்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு? அல்லது ஏன் சிஸ்டர் முன்னால் மட்டும் மாற்றி சொல்லியிருக்கிறாரு? எங்கே மாற்றி சொல்லியிருக்கிறாரு? பைபிளில் மாற்றி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதில் அப்படி இருக்குது. இப்போ சொல்லுங்கள், ஒன்று பைபிளில் இருக்கிறத நான் நம்பணுமா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்பணுமா? கொஞ்சம் தயவுசெய்து கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா. வேடிக்கையாக சொன்னாலும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு ரோல் என்னென்னா, டீச்சிங் த ரிட்டர்ன் வேர்ட். அவர் எழுதிய வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் விளக்கி காண்பிக்கக்கூடிய ஒரு அருமையான
டீச்சர் இந்த பரிசுத்த ஆவியானவர். வசனத்தை நேசிங்க, வசனத்தை அதிகமாக படிங்க. படிக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி அவர் கற்றுக் கொடுக்கிறத நீங்கள் உணர்ந்தாலே that is the greatest evidence that you have the Spirit of God in you. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது புரியாதவைகள் போல அல்ல. அதுக்காக டக்குன்னு புதுசாக வெளிப்பாடு வந்துச்சு பிரதர், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார் பிரதர், அதை பற்றி நான் கேட்கல, அது சொல்ல வரல. இருக்கிற வசனம் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, அதாவது வசனம் பேசிச்சு அது ஓகே, நான் அதை மறுப்பு சொல்லலை. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வசனத்திலிருந்து கர்த்தர் பேசினார்னு சொல்கிறத சொல்லலை. இந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பித்து இதை வேதத்தோடு ஒத்த விளக்கம் கொடுக்கக்கூடிய விவரம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. தொடர்ந்து அதை அனுபவிங்க, அதை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மை போதிக்கிற ஆவியானவர். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை எழுதின அந்த சத்திய ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த, எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாரம்பரிய புரிதல்கள் அல்லது எங்களுடைய சுய வியாக்கியானங்கள் அல்லது எங்களுடைய செல்ஃபிஷுக்காக நாங்கள் திரித்து புரிந்து கொண்ட வசனங்கள், அதனுடைய விளக்கங்கள், இதெல்லாம் விளக்கிக்கிட்டு எழுதிய தேவ ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதில் கவனம் செலுத்த எங்கள் இருதயத்திற்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.